இப்போ லைன் போட்டு பேசிக் செயின் ஸ்டிச் தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த லைன் நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லைனில் தான் நம்ம செயின் ஸ்டிச்சே நம்ம போட போகிறோம். இந்த லைனில் ஒரு செயின் எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம வந்து லைன்லேயே இப்படி கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கணும். லாக் ஸ்டிச் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே, இப்போ நம்ம ஒரு செயின் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் எடுத்து இந்த பக்கம் நம்ம லைன் இருக்க பக்கத்தில் நம்ம டைட்டாக இழுத்தோம்னா இங்கே வந்து லாக் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம செயின் ஸ்டிச்சை வந்து கண்டினியூ பண்ணணும். பெருசாக போகாமல் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸில் போடும்போது ரொம்ப சூப்பராக ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு சின்னதாக போடணும். ஃபுல்லாக நம்ம அந்த லைன் போட்டு எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வரையுமே நம்ம செயின் ஸ்டிச்சை வந்து சின்னதாக போடணும். ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். சின்னதாக ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா அப்புறம் செயின் ஸ்டிச் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சின்னதாக போடணும். இப்போ வந்து நம்ம லைன் போட்ட இடத்துல வந்தாச்சு, எண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அப்படியே விடக்கூடாது, என் நாட் போடணும். இப்போ என் நாட் எப்படி போடுறது பார்த்தீங்கன்னா, ஒரு செயின் நம்ம லாஸ்ட்டாக எடுத்த செயின் வந்து பெருசாக எடுத்தாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு செயின் வந்து சின்னதாக எடுக்கணும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு செயின் வந்து சின்னதாக எடுக்கணும். நல்லா எடுத்து இந்த அளவுக்கு பெருசாக விட்டுருங்க. அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த செயினில் வந்து இந்த கொக்கி இருக்குது பார்த்தீங்களா, இந்த நூலில் மாட்டிக்கணும். மாட்டிட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து நம்ம இழுக்கணும். டைட்டாக இழுக்கணும். மேலே ஊசி விட்டுறக்கூடாது. நல்லா டைட்டாக இழுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். இப்போ ஊசியை விட்டுட்டு கீழே இழுத்து பாருங்கள். இப்போ டைட் ஆயிடுச்சுங்களா, நாட் விழுந்துருச்சு. இதுதான் இப்போ வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம், பேசிக் செயின் ஸ்டிச் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம லைன் பை லைனாக தான் நம்ம போட போகிறோம். பேசிக் செயின் ஸ்டிச்.